இஸ்ரவேலின் ஒளியானவர். ஆகையால் சேனைகளின் ஆண்டவராகிய கர்த்தர் அவனை சேர்ந்த கொளுத்தவர்களுக்குள்ளே இழப்பை அனுப்புவார். பட்சிக்கும் அக்கினியைப் போலும் ஒரு அக்கினியை அவன் மகிமையின் கீழ் கொளுத்துவார். இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினியும் அதன் பரிசுத்தர் அக்கினி ஜுவாலையுமாகி ஒரே நாளில் அவனுடைய முட்செடிகளையும் நெருஞ்சில்களையும் தகித்து பட்சித்து அவனுடைய வனத்தின் மகிமையையும் அவனுடைய பயிர் நிலத்தின் மகிமையையும் உள்ளும் புறம்புமாய் அழிய பண்ணுவார். கொடி பிடிக்கிறவன் களைத்து விழுவது போல் ஆகும். காட்டில் அவனுக்கு மீதியான மரங்கள் கொஞ்சமாய் இருக்கும். ஒரு சிறு பிள்ளை அவைகளை எண்ணி எழுதலாம். அசீரியா ராஜாவின் வீழ்ச்சியையும் அழிவையும் ஏசாயா தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். ஆண்டவர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் தமது செயலையெல்லாம் முடித்திருப்பார். அவர்களை தண்டிப்பதற்கு அசீரியாவின் ராஜாவை பயன்படுத்துவார். ஆனால் அசீரியா ராஜாவோ பெருமையான நெஞ்சோடும் மேட்டிமையான கண்களோடும் இருக்கிறான். கர்த்தர் அவனுடைய பெருமையான நெஞ்சின் வினையையும் அவன் கண்களின் மேட்டிமையான பார்வையையும் விசாரிப்பார். சனகரிப் இப்போது யூதா தேசத்தின் மீது யுத்தம் பண்ண வந்திருக்கிறான். யூதாவை இப்போது அழிப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. ஆனாலும் சனகரிப்போ தன்னுடைய சுய பலத்தினாலும் சுய ஞானத்தினாலும் எருசலேமை அழித்து போடலாம் என்று நினைக்கிறான். கர்த்தரோ தம்முடைய தெய்வீக பராமரிப்பின் பிரகாரமாய் சீயோனுக்கும் எருசலேமுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறார். யூதாவின் புத்திரர் கர்த்தருடைய ஜனங்கள், அவர்களோ கர்த்தரை மறந்து விட்டார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வேதனைகளையும் பாடுகளையும் இடுக்கண்களையும் கொடுத்தார். அவர்களை அழித்து போட வேண்டும் என்பது கர்த்தருடைய நோக்கம் அல்ல. அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும். கர்த்தரிடத்தில் மறுபடியும் பயபக்தியாய் திரும்பி வர வேண்டும். கர்த்தர் அவர்களுக்கு நியமித்திருக்கிற கடமைகளை நேர்த்தியாய் செய்ய வேண்டும். அவர்கள் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். தங்களை நேசிப்பது போல அவர்கள் மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய நன்மைகளை தேடுவது போல பிறருடைய நன்மைகளையும் தேட வேண்டும். கர்த்தர் நம்முடைய நன்மைக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். தம்முடைய சிட்சை முடிந்த பின்பு அவர் நமக்கு அதிகமான இரக்கத்தையும் கிருபையையும் காண்பிப்பார். அவர்கள் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் அறிக்கையிடுகிறதுமன்றி அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேவனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஈசாக்கோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஆபிரகாமோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன். லேவியராகமம் 26:40-42 வரை. கர்த்தர் என்ன நோக்கத்திற்காக தம்முடைய கோபத்தின் கோலை அனுப்பினாரோ அந்த நோக்கம் நிறைவேறும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மீது கிருபையையும் இரக்கத்தையும் காண்பிக்கும் போது அவர்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்கள் மீது தம்முடைய கோபத்தையும் காண்பிப்பார். சேனைகளின் ஆண்டவராகிய கர்த்தர் அசீரியாவின் ராஜாவை சேர்ந்த கொளுத்தவர்களுக்குள்ளே இழைப்பை அனுப்புவார். அசீரியாவின் ராஜா சீயோன் மீதும் எருசலேமின் மீதும் யுத்தம் பண்ண வந்திருக்கிறான். அவனுடைய முயற்சிகள் நிறைவேறாது. அவனால் எருசலேமை பிடிக்க முடியாது. அவன் வெறுமையாய் திரும்பி போவான். கர்த்தர் சீயோனை பாதுகாக்கிறார். அவர் சேனைகளின் ஆண்டவராகிய கர்த்தர். அசீரியாவின் ராஜாவாகிய சனகரிப்பிடம் திரளான சேனைகள் இருந்தாலும் அவர்களால் கர்த்தருடைய சேனைக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. யுத்தம் கர்த்தருடையது. நம்முடைய கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் சேனைகளின் ஆண்டவராகிய கர்த்தர். வானத்திலும் பூமியிலும் உள்ள சர்வ சேனைகளும் அவருடைய கட்டளைகளின் பிரகாரமாய் யுத்தம் பண்ணும். நாம் யுத்தத்தில் சிக்கிக்கொள்ளும் போது சத்துருக்களின் பலத்தை பார்த்து பயந்து போகவும் கூடாது. நம்முடைய பலவீனத்தை பார்த்து சோர்ந்து போகவும் கூடாது. நாம் சேனைகளின் ஆண்டவராகிய கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்முடைய நம்பிக்கை சேனைகளின் கர்த்தர் மீது மாத்திரமே இருக்க வேண்டும். அவரே இஸ்ரவேலின் ஒளியானவர். அவரே இஸ்ரவேலின் பரிசுத்தர். கர்த்தர் அக்கினியாக இருக்கிறார். எருசலேம் நகரத்திற்கு விரோதமாக வந்திருக்கும் அசீரியா ராஜாவின் மீது சேனைகளின் ஆண்டவராகிய கர்த்தர் பட்சிக்கும் அக்கினியைப் போல ஒரு அக்கினியை அவன் மகிமையின் கீழ் கொளுத்துவார். கர்த்தருடைய அக்கினி ஜுவாலையாகி ஒரே நாளில் அவனுடைய முட்செடிகளையும் நெருஞ்சில்களையும் தகித்து பட்சித்து போடும்.
கர்த்தர் அசீரியா ராஜாவுடைய வனத்தின் மகிமையையும் பயிர் நிலத்தின் மகிமையையும் உள்ளும் புறம்புமாய் அழிய பண்ணுவார். அவனுடைய மகிமை கொடி பிடிக்கிறவன் களைத்து விடுவது போல் இருக்கும். அசீரியாவின் ராஜாவுக்கு அழிவு வரும். சரீரத்தில் வியாதி வந்தால் அந்த சரீரம் அழுகி அழிந்து போவது போல அவனும் அழிந்து போவான். அசீரியாவின் ராஜாவும் அவனை சேர்ந்தவர்களும் இப்போது கொளுத்தவர்களாயிருக்கிறார்கள். திரளான எண்ணிக்கை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஒரு சரீரத்தை திரளான கொழுப்பு மூடியிருப்பது போல அசீரியாவின் சேனை திரளாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து போகும். அவர்கள் பலனற்று ஒன்றுக்கும் உதவாமல் போய்விடுவார்கள். கொளுத்திருக்கும் அவர்கள் எலும்புக்கூடுகளைப் போல குறைந்து போவார்கள். கர்த்தர் தம்முடைய அக்கினியை அசீரியாவின் சேனையின் மீது அனுப்புவார். அவர்கள் அக்கினியினால் பட்சிக்கப்படுவார்கள். அவர்கள் மீது திடீரென்று அழிவு வரும். இஸ்ரவேலின் ஒளியானவர் அசீரியருக்கு பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் வழியாக கடந்து போன போது மேகஸ்தம்பம் இஸ்ரவேலுக்கு ஒளியாக இருந்தது. அவர்களை பின்தொடர்ந்து வந்த எகிப்தியருக்கோ கர்த்தருடைய அக்கினி ஸ்தம்பம் அவர்களை பட்சிக்கிற அக்கினியாய் இருந்தது. அசீரியரின் சேனையில் ராஜாவின் தளபதிகளும் சேனை தலைவர்களும் முட்செடிகளைப் போலவும் நெருஞ்சில்களைப் போலவும் திரளாய் இருக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய அக்கினியினால் அவர்கள் எல்லோரையும் ஒரே நாளில் தகித்து பட்சித்து போடுவார். சனகரிப் ராஜாவினுடைய வனத்தின் மகிமையையும் கர்த்தர் அழித்து போடுவார். இவர்கள் அவனுடைய சேனையில் உள்ள பராக்கிரமசாலிகள். இவர்கள் வனத்தில் உள்ள மரங்களைப் போல உறுதியாய் இருக்கிறார்கள். ஒருவேளை இவர்கள் வனத்தில் உள்ள கனி விருட்சங்களைப் போலவும் இருக்கலாம். இவர்கள் மூலமாய் அசீரியாவின் ராஜாவுக்கு ஏராளமான அனுகூலங்கள் உண்டாயிருக்கலாம். கர்த்தரோ தம்முடைய அக்கினியினால் அசீரியா ராஜாவினுடைய வனத்தின் மகிமையை அழித்து போடுவார். அவனுடைய சேனையில் உள்ள பராக்கிரமசாலிகள் எல்லோரையும் கர்த்தர் சங்காரம் பண்ணுவார். இவர்கள் எல்லோரும் முட்செடிகளைப் போலவும் நெருஞ்சில்களைப் போலவும் அக்கினியால் தகித்து பட்சிக்கப்படுவார்கள். சனகரிப் ராஜா தன்னுடைய திரளான சேனையினால் எருசலேமை முற்றுகையிட்டான். அவனுடைய திரள் எண்ணிக்கை குறைந்து போகும். கர்த்தர் அவனுடைய சேனையை அடிக்கும் போது அவனுக்கு கொஞ்சம் பேர் மாத்திரமே மீந்திருப்பார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி இதை பற்றி முன் அறிவிக்கும் போது அசீரியாவின் ராஜாவுக்கு காட்டில் மீதியான மரங்கள் கொஞ்சமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். சனகரிப்பின் சேனையில் கொஞ்சம் பேர் மாத்திரமே அழிந்து போகாமல் தப்பித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் கொஞ்சமாக இருக்கும். ஒரு சிறு பிள்ளை கூட அவர்களின் எண்ணிக்கையை எண்ணி எழுதிவிடலாம். அவர்கள் பலனற்றவர்களாகவும் பயம் நிரம்பியவர்களாகவும் இருப்பார்கள். அசீரியரின் சேனையில் உள்ளவர்கள் கொடிபிடிக்கிறவன் களைத்து விழுவது போல விழுந்து கிடப்பார்கள். கர்த்தர் அசீரியர்களை அடிக்கும் போது அவர்கள் உள்ளும் புறம்புமாக அழிந்து போவார்கள். அவர்களுக்கு சர்வ சங்காரமும் சர்வ நாசமும் உண்டாகும். அசீரியா ராஜாவின் அழிவு. அவனை சேர்ந்த கொளுத்தவர்களுக்குள்ளே இளைப்பை அனுப்புவார். பட்சிக்கும் அக்கினியை போலும் ஒரு அக்கினியை அவன் மகிமையின் கீழ் கொளுத்துவார். இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினியும் அதன் பரிசுத்தர் அக்கினி ஜுவாலையுமாகி ஒரே நாளில் அவனுடைய முட்செடிகளையும் நெருஞ்சில்களையும் தகித்து பட்சிப்பார். அவனுடைய வனத்தின் மகிமையையும் அவனுடைய பயிர் நிலத்தின் மகிமையையும் உள்ளும் புறம்புமாய் அழிய பண்ணுவார். கொடி பிடிக்கிறவன் களைத்து விழுந்து போவார்கள். அவனுக்கு மீதியான சேனையின் எண்ணிக்கை கொஞ்சமாய் இருக்கும். இவையெல்லாம் ஏசாயா 37, 36 முதல் 38 வரை உள்ள வசனங்களில் எழுதப்பட்டிருப்பது போல நிறைவேறிற்று. கொளுத்தவர்கள் என்பவர்கள் அசீரியா ராஜாவின் கொள்ளையினால் கொளுத்து போனவர்கள். அசீரியா ராஜாவின் மகிமையும் பெருமையும் அக்கினியில் ஒரு மரம் எரிவது போல அழிந்து போகும். கர்த்தருடைய தண்டனையினால் அசீரியருடைய ஆத்மாவும் சரீரமும் அழிந்து போகும். கர்த்தருடைய தூதன் ஒரே நாள் இரவில் அசீரியருடைய சேனையில் 1,85,000 பேரை சங்காரம் பண்ணினான். ஒரு சிலர் மட்டுமே மீதியாக இருந்தார்கள்.